பாத்துக்கிறேன். என்னங்க நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல எவ்வளவு பண நகையெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் காணா போனது கிடையாது. இப்ப அப்படி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏத்தம்பர நீ தானே அந்த பொம்பளை வேலைக்கு வச்ச? நான் தான் வேலைக்கு வச்சேன். என் கெஸ்டிங்ல மிஸ் ஆனது இது ஒண்ணுதான். ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அந்த பொம்பளை வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். போடுற போட்டுல உண்மை வெளியில வந்தாகணும். இல்ல நான் அவளை எவ்வளவு நம்பணும் தெரியுமா? என்னை ஏமாத்திட்டா சிரிக்கி. அதுக்குதான் சுலபமா யாரையும் நம்ப கூடாதுங்கிறது. இனிமேலாவது இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்க. ஆமா, நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் பாடம் கத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வேலைக்காரி மூலியமா பாடம் கத்துக்க வேண்டியதாயிடுச்சு. நல்ல மாதிரி நடிச்சுல ஏமாத்திட்டா. கதை கதையா அளந்தா. அதை நம்பில நான் ஏமாந்துட்டேன். இங்க இருக்கிறவங்களா இழுச்சவாய் நடிச்சுட்டா. எவ்வளவு தெனாவட்டா வரான்னு பாருங்க. வெள்ளையம்மா, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன தாமரை? நேத்து சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்புனீங்கல்ல? ஆமா. திருப்பி ஏதோ சாவிய மறந்துட்டேன் எடுக்க வந்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேனே. சாவிய எடுக்க வந்தியா இல்லன்னா என் செயினை எடுக்க வந்தியா? என்ன தாமரை சொல்ற? ஏய், என்ன டிராமா போடுறியா? தாமரையோட செயினா காணாது, நீதான் எடுத்திருக்க. இல்லங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா, திருநதும் இல்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்கு தைரியமா வந்திருக்கிய. எங்களை எல்லாம் எவ்வளவு ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. ஐயா, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நாங்க ஏழைதான், வயிற்று பொழப்புக்காகத்தான் வேலைக்கு வரேன். ஆனா திருட்டு புத்தியில எனக்கு கிடையாதுங்க. பொழைச்சு பொழைக்கணும்னு நினைக்கிறவ. ஏய், இந்த மாதிரிலாம் பேசுன அடிச்சு பொளந்துருவேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நான் நகையை எடுக்கல. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு புள்ள மேல சத்தியம் வர பண்றியா? உன் பிள்ளைகிட்ட தானே நகையை கொடுத்து அடவு வைக்க சொல்லியிருக்க. மொத்தத்துக்கு என்ன தைரியம் தான் எங்க வீட்டு போன் நம்பரையும் கொடுத்துருப்பேன். இந்த வீட்டுல இருக்கிறவனை எல்லாம் தத்தி பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. சுட்டு போட்டாலும் எனக்கு திருட்டு புத்தி வராதுங்க, வராதுங்க. இந்த அழுது பசப்புற வேலையில வச்சுக்காத. உன் பையனை அங்க புடிச்சு வச்சிருக்காங்க, இப்ப கொண்டு வந்துருவாங்க. அப்ப உன் வண்டாவான தண்டாவளத்தை ஏறிடும். ஏம்மா தாமரை, நீயுமா இப்படி பேசுற? எப்படி நீ நம்ப சொல்ற? நீ ஏன் நகையில திருடி வச்சிருக்க? நன்றி கெட்டவ. இல்ல தாமரை, நிஜமா நான் எடுக்கல. நீ இங்கதான் இருக்கியா? காசு வாங்கி வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. என்னடா உளர்ற? நான் எங்கடா வாங்க சொன்னேன்? ஏய், நீ பேசாம இரு. நாங்களும் கேக்குறதுக்கு தானே நின்னுட்டு இருக்கோம். பொறு இவன் தானே அது? நகை கொடு. இது எங்க வீட்டு நகை. இவன் உன் பையன் தானம்மா? ஆமாங்க ஐயா. எங்க நகை அவன் கையில இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏண்டா பாவி, பைத்தியக்காரா, யாரடா கொடுத்தா உனக்கு நகை? யாரடா வாங்க சொன்னாங்க? நீ தானமா கொடுத்த அம்சா? நீ தானமா கொடுத்த சொல்றேன். நான் கொடுக்கலங்க, நிஜமா நான் கொடுக்கல. பண்றத பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க. ஐயோ தாமரை, இல்ல தாமரை, இல்ல தாமரை. நான் மத்தவங்க உன்னை வேலைக்கு சேர்க்க வேண்டாம்னு சொன்னப்ப ஏன் சிபாரிசுல உன்னை வேலைக்கு சேர்த்தா நீ ஏன் நகை மேலேயே கை வைக்கிறியா? ஏய், சொல்டா சொல்லல உன்னை விட மாட்டேனா? அழாதடா, அழாத. நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், இது யார் செஞ்ச சதின்னு இப்ப எனக்கு எல்லாம் புரியுதுங்க. இத்தனை நாளா இந்த வீட்டுல இந்த உண்மையை நான் சொல்லல. நம்மளால யாருக்கும் பிரச்சனை வேண்டான்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா அது தப்பு, நான் சொல்லி இருக்கணும். இந்த வேலையை செஞ்சது உங்க வீட்டுல மருமகங்கிற பேர்ல வந்திருக்காளே,
அந்த விஜி தான். ஏய், யார பத்தி என்ன சொல்ற? ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டேய் விடுறா, அந்த அம்மா சொல்லட்டும். சொல்லுமா. நாங்க வசதியில கம்மியான குடும்பம் தான். இவன் என் பையன் நல்லா தாங்க இருந்தான். இவன் ஒருத்தைய காதலிச்சான். அவ வேற யாரும் இல்லைங்க, உங்க மருமக விஜயத்தான். ஏய், என்னடி சொல்ற? பூபதி, கொஞ்சம் பொறுமையா இரு பூபதி. இந்த அம்மா என்னடா சொல்ல வராங்கன்னு கேட்கலாமே. இவன் ஒரு ஆளு, இவ சொல்றத நாம கேட்கணுமா? டேய் இருடா, சொல்லுமா. என் பையனும் விஜயும் ஒருத்தர் காதலிச்சாங்க, நல்லா பழகுனாங்க. அவ பேச்ச கேட்டு என்கிட்ட இருந்த பணம் நகை எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர் பிசினஸ் ஆரம்பிச்சான். அது நல்லா போகல, நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம் தெரிஞ்சதும் அப்புறம் அவன் என் பையனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என் பையன் அதுல பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. காசுக்காக மட்டும்தான் அந்த விஜி தன்னோட பழகினாங்கிறதையே அவனால ஜீர்ணிக்க முடியலைங்க. எல்லாம் போயிடுச்சுங்க. நாங்க நடு தெருவுக்கு வந்துட்டோம். வயிற்று கழுவுறதுக்காக தாங்க உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். ஆனா இந்த வீட்டுல உங்க வீட்டு மருமகளா அவ இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அன்னைக்கே நான் இந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்க. பழசை எதுக்கு வீணா கிளறணும், அவன் வாழ்க்கை எதுக்கு நம்மளால கெட்டு போகணுங்கிறதுக்காகத்தாங்க நான் அமைதியா இருந்தேன். அதுதாங்க என்னோட தப்பு. அதுக்காகத்தாங்க இந்த திருட்டு பழி. அதுதான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? சத்தியமா உண்மைங்க. டேய் பூபதி, விஜய கூப்பிடு. விஜய், நீ இங்கதான் இருக்கியா? டேய், சும்மா. விஜயமா, சும்மா இருடா. விஜய், சும்மா இரு. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க, நல்லாவே தெரியும். யாரு? இங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவன் இருக்கானே, நான் படிக்கும் போதுல இருந்தே என் பின்னாடியே சுத்துறாங்க. என்ன லவ் பண்ண சொல்லி கெஞ்சினா, ஆனா நான் இவனை தூக்கி எரிஞ்சிட்டேங்க. இவனை 2 தடவை செருப்பால கூட அடிச்சிருக்க. அதனால அந்த கோபத்துல என் வாழ்க்கைய இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. விஜி, இத தவிர இந்த அம்மா சொல்ற மத்த விஷயம் எல்லாம் போய்ங்க, எல்லாமே போய். இவங்கதான் அவனோட அம்மான்னு எனக்கு உண்மையா தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் எப்படி தாமரை அண்ணி வேலைக்கு சேர்க்கும் போது நான் உள்ள விட்டுருப்பேன். ஏய், என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? என் உயிருக்கு உயிரை நினைக்கிற என் புருஷன் மேல சத்தியமா சொல்ற உன்னை எனக்கு தெரியாது. ஐயோ 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 ஐயோ, பாதகத்தி, அநியாயம் அப்படி போய் சொல்றாளே. நீ நல்லா இருப்பியா? விளங்கவே மாட்டடி. பாருங்க, உங்க முன்னாடியே எப்படி திட்டுறான்னு. ஏய், முதல்ல உன் பிள்ளைய கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போ. மா, அவனை அழைச்சிட்டு போமா. வாடா. அழைச்சிட்டு போ. வாட போலாம். விஜி, ஏன் விஜி இந்த மாதிரிலாம் பேசுற? கையை வைக்கிற, கையை. இந்த பாதகத்தை பேச்சு கேட்டு அநியாயமா எங்களை வெளியே துரத்துறீங்க. இவளோட உண்மை ஒரு நாளைக்கு
தெரியும். அன்னைக்கு நிச்சயமா நீங்க வருத்தப்படுவீங்க. என் பிள்ளை இப்ப ரோட அலைற மாதிரி உங்க பிள்ளை அலையும் போது உங்களுக்கு உண்மை தெரியும். போலீஸ் போன் பண்ணி 2 பேரும் உள்ள பிடிச்சி தரீங்க. வேண்டாங்க, அப்படி பண்ணாதீங்க. பாவம் வயிற்று பழுப்புக்காக வந்த பொம்பளைய போலீஸ்லாம் வேண்டாங்க. அந்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு? அந்த ஆள் வேற மென்டலா இருக்கும். விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. என் விஜய் சொல்றதுனால உங்க 2 பேரையும் விடுறேன், இல்லன்னா வெட்டி போட்டுருவேன். ஏய் போடா போடா போமா, அழைச்சிட்டு போமா. ஏய் போடா, உள்ள போ, அழைச்சிட்டு போடா. போ வாடா. நீங்க எதுக்கு அழுகுறீங்க? இனிமே அழுது என்ன ஆக போகுது? எல்லாம் இந்த கழுதினாலதான். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆரம்பமே இவதான். இப்ப என்னடானா தனக்கு தானே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். பொம்பளை அடி நீ. ஏன் வயித்துல பிறந்துட்டு என் வயிறு எரிய வைக்கிறியே பாவி பாவி. அம்மா என்னம்மா நீ ஏன் அவளை இப்படி எல்லாம் திட்டுற? என் வயிறு எரியுதுடி. எந்த நேரத்துல குழந்தைய கலைக்கிறேன்னு சொன்னாலும் அது கடைசியில இல்லாமலே போயிடுச்சு. என்னம்மா நீ? சக்தியோட மாமியார் தான் இந்த விஷயத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அதே மாதிரி பேசுறியே. இந்த பூபதியை பழி வாங்குறேன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாலே தேவையாடி உனக்கு? திலகா சும்மா இருக்கியா? பூபதி விஷயத்துல இருந்து நான் என்னைக்கோ விலகிட்டேன்னு சக்தி சொன்னால, என்னமோ நேரம் அவளை படுத்துது. என்ன பண்றது? அம்மா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. எத்தனை தடவை புத்திமதி சொன்னாலும் அவ திருந்தவே மாட்டா. இனிமேலாவது பூபதி விஷயத்திலயும் மத்தவங்க விஷயத்திலயும் தலையிட வேண்டாம்னு சொல்லி வைங்க. அப்படி தலையிட்டதுனாலதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா. நடந்திருக்கு, அவ வேணும்னு பண்ணிதான் அவளை குறை சொல்லலாம். ஆனா ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? என்னடி பண்ண சொல்ற? இவ சொல்றதுல நம்பிக்கை வரணும்ல. எத்தனை பொய் சொல்லியிருக்கா. இவ இப்ப சொல்றப்ப இதுவும் ஒரு பொய்யின் சந்தேகம் வரத்தானே செய்யும். என்னம்மா? கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு கடைசியில ஓடி போனவதானே இவ. அம்மா ஏய் போடி அந்த பக்கம். சும்மா அதே பேசிட்டு இருக்க. எவ்வளவு நாளைக்கு இதே பேசி இவன் மனசை நோகடிப்ப? சொல்லாம என்னமா பண்றது? மறக்க முடியுமா அத? சரி, இவ்வளவு பிடிச்சவர் தானே திவாகர். இஷ்டப்பட்டு தானே ஓடி போனா. அங்கேயாவது போய் நல்ல பேர் எடுத்து நல்ல விதமா வாழ்ந்திருக்கணுமா வேண்டாமா? இவ பண்ண கூடாதெல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கா பாரு. அம்மா விடுமா, பாவம்மா சக்தி. இவ்வளவு அடி பாவம், இவ்வளவு பாவம். நம்ம நிலைமைதான் பரிதாபமா இருக்கு இன்னைக்கு. என்னங்க அது? ஏன் சக்தி இப்படி திட்டுறீங்க? எல்லாம் கண்மணியோட வீட்டுக்கார் பூபதியால தானே வந்தது. உங்க வீட்டுல உள்ள பிரச்சனைக்கெல்லாம் அவர்தான் காரணம்னு நீங்க பேசுறத வச்சே தெரியுதே. கண்மணியோட வீட்டுக்காருக்கு கண்மணியை பிடிக்கலன்னா அதை அவளோட விடாம எல்லாரோட வாழ்க்கையில சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு. மேகலா விஷயத்துல நாடகம் ஆடி எங்களை நம்ப வச்சு இப்ப பாருங்க, என் பிள்ளை ஜெயில இருக்கான். பாவம் மேகலா. சக்தி விஷயத்திலயும் கோர்ட்டு அது இதுன்னு நடந்த பிரச்சனைக்கும் அவர் தானே காரணம். அந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போகும்போது தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் என்ன மனுஷனா காட்டு மிராண்டியா? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு? பூபதி மாப்பிள்ள ஒரு வேட்டக்கார மாதிரி துரத்தி துரத்தி தொந்தரவு தருவாரு. கண்மணி வேண்டான்னு சொல்லி இங்க அனுப்பினதுக்கு அப்புறமும் அவர் ஆத்திரம் குறையவே இல்ல. நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்மளால எதுவும் பண்ண முடியாதே. ஏன்னா இது ஆம்பளை இல்லாத வீடு தானே. என் புருஷன் இருந்திருந்தா அவருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குமா? ஒரு பயம் இருந்திருக்கும்ல. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் என்ன கேட்க முடியும்ன்ற தைரியத்துல இருக்காரு. அந்த ஆள் சட்டையை பிடிச்சு
ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சே. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. இவ்வளவு பிரச்சனை அவரால் தான் நடந்திருக்கு. யாராலையும் தட்டி கேட்க முடியலையே. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ.